எங்கேருந்து வரீங்க? செங்கல்பட்டுலேருந்து வரீங்களா? ஃபோன் பண்ணி வர சொல்லுங்க உங்கள் அப்பாவை. எங்கேருந்து வரீங்க தம்பி? ஏன் ஹெல்மெட் போடலை? ஆ வண்டி லைசன்ஸ் கொடுங்க. சொல்லிட்டீங்களா? லைசன்ஸ் கொடுங்க. ஏன் ஹெல்மெட் போடாமல் வரீங்க? வண்டி டாக்குமெண்ட் கொடுங்க. ஹெல்மெட் கட்டாயம்னு சொல்லியிருக்காங்கல்ல. இருசக்கரம் ஓட்டணும் அனைவருமே ஹெல்மெட் போடணும். ஏன் ஹெல்மெட் போடாமல் வர்றீங்க? அவருக்கு ஒரு ஹெல்மெட்டு வழக்கு பதிவு பண்ணுங்க. நீங்கள் தான் அவங்களோட ஃபாதரா? ஏன் இந்த மாதிரி சின்ன பசங்கள்ட்டெல்லாம் வண்டி கொடுத்து விட்றீங்க? சின்ன பசங்க வாகனம் ஓட்டக்கூடாதுங்க. மீறி வாகனம் ஓட்ட கொடுத்தா பெற்றோர்களுக்கு 25,000 ரூபாய் அபராதம். அதுவும் நீங்கள் நீதிமன்றத்தில் தான் போய் கட்டணும். இவருக்கு ஏதாவது ஒரு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுன்னா யார் பொறுப்பு? இதே இந்த பையன் எடுத்துகிட்டு போய் ஒரு ஆக்சிடென்ட் பண்ணிட்டானா பேரண்ட்ஸ் நீங்கள் தான் பொறுப்பாவீங்க. ஸோ இந்த இப்போ சின்ன பையனுக்கு எப்படி வண்டி ஓட்ட தெரியும்னா அவன் கையில் நீங்கள் வண்டி ஓட்ட கொடுக்குறீங்க. அதனால் கேஸ் போடுறோம். இது வந்து நீங்கள் கோர்ட்டில் வந்தா ஃபைன் கட்டி வண்டி எடுத்துக்கணும். ஓகேவா? கான்ஸ்டபிள் இந்த வண்டியை ஓரம் கட்டுங்கப்பா. அனைவருக்கும் செங்கல்பட்டு போக்குவரத்து காவல்துறை சார்பாக வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இப்போ ஏன் உங்களை இங்கே நிப்பாட்டி வச்சுருக்கோம் அப்படின்னு பார்த்தாக்கா, யாருக்காவது அர்ஜென்ட் ஒர்க்கு இருக்குதுன்னா சொல்லுங்கள், அனுப்பிச்சி விட்றேன். ஒரு 2 நிமிஷம் நான் சொல்கிறத காது கொடுத்து கேளுங்க. அதாவது இருசக்கர வாகனத்தில் செல்கிற எல்லாருமே ஹெல்மெட் போட்டு போகணுன்னு சொல்கிறோம். ஒரு இருசக்கர வாகனம்னா 2 பேர் தான் பயணிக்கலாம், 3 பேர் பயணிக்கக்கூடாது. அதே மாதிரி கட்டாயம் அந்த 2 ஹெல்மெட் அணிந்து தான் செல்லணும். தலைக்கவசம். ஏன் ஹெல்மெட் போட்டு போக சொல்கிறோம்? ஏன் கைக்கு கிளவுஸு காலுக்கு கிளவுஸ் எல்லாம் போட்டான்னா ஏன் ஹெல்மெட் தலைக்கு மட்டும் போட சொல்கிறோம்? தலையில் அடிப்படும். கரெக்டு. தலையில் அடிப்பட்டா மூளை செயலிழந்துடும். இப்போ இதே துடிப்பு, கை அசைக்கிறது, கால் அசைக்கிறது, கண் பார்வை, வாய் அசைக்கிறது, இதெல்லாம் எது கட்டளை இடுது? மூளை தான். அப்போ மூளை கட்டளை இடுறதுனாக்கா மூளை செயலிழந்ததுன்னா என்ன ஆகும்? எல்லாமே சேர்ந்துடும். அதனால தான் என்ன சொல்கிறாங்க, கட்டாயம் ஹெல்மெட் போடுங்க, மூளையில் அடிப்படக்கூடாது. தலையில் அடிப்பட்டால் 99% உயிர் பிழைக்க வாய்ப்பு இல்லை. அதனால தான் கட்டாயம் ஹெல்மெட் போடுங்கன்னு சொல்கிறோம். இப்பயும் அவர் வந்து ரேஸ் பண்ணி போகிறாரு, ஹெல்மெட்டும் போடலை. நாங்கள் சொல்கிறத எதுவுமே கேட்காம மதிக்காமல் செல்கிறாங்க. ஸோ கட்டாயம் ஹெல்மெட்டு அணிந்து தான் வாகனத்தில் 2 பேர் போனாலும் 2 நபர்களுமே கட்டாயம் ஹெல்மெட் போடணும். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.